சுலேகா ஆஸ்ட்ரோவின் தனுசு ராசி நேயர்களே, அன்பு வணக்கம். குரு பகவான் ராசி அதிபதி. அவர் 6ஆம் இடத்தில் வக்கரமாகி இருக்கிறார், வக்கரமாக போகிறார். இப்பொழுது நார்மலா இருக்கிறார். 30ஆம் தேதிக்கு மேல வக்கரமாவார் இந்த அக்டோபர் மாதத்துல. அதே நேரம் சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி மண்டலத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடம் 12ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வீற்றிருக்கிறார். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பாக்யாதிபதியான சூரிய பகவானும், அதே நேரம் அங்கே கேது பகவானும் இருக்கிறார். புத பகவானும் அங்கேயே வீற்றிருக்கிறார். அப்போ இந்த கேது பகவான் முழு பலத்துடன் தன்னுடைய கர்மஸ்தானத்தையும் உங்களுடைய பாக்யஸ்தானத்தையும் அவர் தான் ஆக்டிவேட் பண்ண கொடுக்க போறார் உங்களுக்கு. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்து அதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி தன்னுடைய சொந்த வீடான மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பலத்துடன் வீற்றிருப்பது உங்களுக்கு ஒரு சிறப்பு. இங்கே உங்களுடைய வீரம் தீரம் இதெல்லாம் தெரிய போறது. அப்படி இந்த வீரம் தீரம் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல நமக்கு தெரியாமலேயே நாம கொஞ்சம் சோர்ந்து போயிடுவோம். அவ்வாறு நாம் சோர்ந்து போகக்கூடிய நேரத்துல தான் நாம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வீரம் தீரம் எல்லாம் நாம காமிக்கக்கூடிய இடத்துல நமக்கு தெரியாமல் கோபம், ஒரு வெறுமை இதெல்லாம் தோன்றும். அதில் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனதை தெளிவுபடுத்துவதும் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கு. குரு பகவான் வக்ரகதி ஆகும் பொழுது நமக்கென்று ஒரு பாதை, நாம் என்ன செய்ய போகின்றோம், நமக்கென்று ஒரு பாதை வகுத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றும். சில நம்மளுடைய எதிராளிகள் நம்மளை ஏட்டிக்கு போட்டியாக தான் நினைப்பார்கள். ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லாமல் சில காரியங்களை நாம் சாதித்து காட்ட வேண்டிய தருணம் வந்துடுச்சு. கையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கொண்டு நாம் சந்தோஷத்தை அடைய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த நம்மளுடைய நட்பு வட்டம் அல்லது யாராவது ஒருவர் நமக்கு ஆசை அபிலாஷைகளை கூட்டி விடுவார்கள். இதை செஞ்சா இவ்வளோ லாபம் வரும், 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்கும், அதுவும் ஒரு குறுகிய காலத்தில் கிடைக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாமல் நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் அதில் போட்டுருவோம், ஏமாந்துருவோம். ஸோ இந்த காலகட்டங்கள் அந்த ஏமாறுவதற்கான காலகட்டங்களாகவும் இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரம் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் சந்தோஷங்கள் இருக்கு, நண்பர்கள் வட்டத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கு. அதே நேரம் உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய பாட்டன் பாட்டி அல்லது உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக சந்தோஷமான வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கும். இந்த சொத்துக்கள் விஷயத்துல பங்கீடுகள் நடக்கிறதாக இருக்கட்டும் அல்லது பஞ்சாயத்துக்கள் மூலமாக பிரித்துக்கிறதாக இருக்கட்டும், இதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். அதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். தொழில் சார்ந்த விஷயம் ஏற்கனவே சொன்னது போல கேது பகவான் அங்கே இருக்கிறார். தொழில் சார்ந்து ஒரு முன்னேற்றங்கள் தெரியும். தொழிலில் ஒரு முக்கியமான சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. உங்கள் வாக் பலத்திலேயே அதை ஜெயிச்சு காமிப்பீங்க. பேசியே எப்படியும் சாதிச்சு காமிச்சிருவீங்க. மிக முக்கியமாக ஒரு நல்ல ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்கு இருக்கும், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அந்த இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு தேவை. குடும்பம் விரிவடையும், குடும்பம் விருத்தி அடையும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், குடும்ப உறுப்பினர்கள் கூடுவாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கும், அதே நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களினுடைய பேச்சுவார்த்தை ஆரம்பமாகும். அந்த காதல் கசக்கும், காதலில் ஒரு இடைவெளிகள் தோன்றும், சில காதல் முறிவை நோக்கி செல்லும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்கள். இருந்தாலும் மிக முக்கியமாக வியாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லி வரும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
திடீர்னு தான் நம்மளுக்கு சில வியாதிகள் வரும். ஸோ அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மொத்தத்தில் குரு பகவான் வக்கரகதி ஆவதும் சரி, சனி பகவான் வக்கரமாக இருப்பதும் சரி, உங்களுக்கு சில விஷயங்களுக்கு நன்மையையும் அதே நேரத்தில் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சில நன்மைகளையும் அவங்க தராங்க. ஆனால் ஆரோக்கிய விஷயத்திலையும் மிக முக்கியமாக பணத்தை அடுத்தவர்களுக்கு டெபாசிட் பண்ணும் பொழுதோ கொடுக்கும் பொழுதோ அந்த விஷயத்திலையும் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.